வணக்கம் சார். வணக்கம். இப்ப அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குனா 500% வரி விதிப்புன்னு சொல்றோம். இந்த விவகாரத்த இந்தியா தனித்துமைக்கு எதிரான வாதமா பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஏப்ரல்ல அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் வரி விதிச்சது. அப்ப நம்மளுக்கு ஒரு 25% வரி விதித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணது, அதை நிறுத்தணும். அதை நிறுத்தாததுக்காக பெனால்ட்டியாக இன்னொரு 25% வரி விதிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழிச்சு இப்ப சமீபத்துல நான் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு ட்ரம்ப். அதுக்கப்புறமா ஓரிரு இடங்கள்ல இப்போ 500% வரி விதிக்கிறதுக்கு ஒரு மசோதா தாக்கல் செய்யறதுக்கு கையெழுத்திட்டதா செய்தி வந்திருக்கு. இது அமெரிக்கா சைட்ல இருந்து நடந்தது. இப்போ இந்தியா பக்கம் இது என்ன நடந்தது? முதல் 25% வரி விதித்தப்போ இந்தியாவோட அதிகமான வரி விதிப்பை மற்ற நாடுகளுக்கு செஞ்சிருந்தார். அதனால இந்தியாவில் இருக்க தொழிலதிபர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியானாங்க. 2வது 25% வரி விதிச்சப்ப அவங்களுக்கு வரியை குறைச்சிட்டாரு. நம்மளுக்கு 50% ஆயிருச்சு. நமக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு. இப்ப திருப்பூர் சார்ந்தவன்கிறதுனால திருப்பூர்ல என்ன நடந்ததுன்னா 30 to 35% அமெரிக்காக்காக ஏற்றுமதி செய்யறாங்க திருப்பூர்ல இருந்து. அப்போ அந்த ஏற்றுமதி பாதிப்புக்குள்ளாகும் போது அந்த 35% பாதிப்புக்குள்ளாகுது. இப்ப ஒரு 4 to 4.5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழலுக்கு போறாங்க. ஒரு அதர் 35% நிறுவனங்கள் மூடப்படும் நிலைக்கு போகுது. இப்ப இப்படி நடக்கும்போது இந்திய அரசு என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே செய்யல. ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மட்டும் வட்டி இல்லா கடன் சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. பட் வட்டி இல்லா கடனை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க? அதாவது அது கடனை திருப்பி கட்டணும் ஆகணும். இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதற்குரிய ஏதாவது உதவி செஞ்சிருந்தா பரவாயில்ல. இந்த வட்டி இல்லா கடனால அந்த பிரச்சனை தீராது. அதை மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. வேற எதுவுமே இது வரைக்கும் அவங்க பண்ணல. சரி, அதுக்கப்புறம் எதுக்காக அமெரிக்கா வரி விதிச்சான்னு பார்த்தா ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்காக வரி விதிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யால இருந்து இறக்குமதி செய்தானா? ஆமா, பண்ணுது. எதுக்காக பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ரஷ்யா, அதனால பண்ணுது. சரி, அந்த டிஸ்கவுண்ட் மக்களுக்கு ஏதாவது போதான்னு பார்த்தா மக்களுக்கு போகல. அப்ப யாருக்கு போகுது? அங்கிருந்து இறக்குமதி செய்யற பெருமுதலாளிகளான அம்பானி, அப்புறம் நயாரா, இந்த மாதிரியான குரூப்புகளுக்கு போகுது. அவங்க அதை வச்சுட்டு $16 பில்லியன் வரைக்கும் லாபம் ஈட்டி இருக்கிறதா செய்தி சொல்லுது. அவங்க அங்க வாங்குற கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செஞ்சு அதைய திருப்பியும் மேற்குலக நாடுகளுக்கு தான் விற்கிறாங்க. அது இந்தியாவுக்கும் கூட வரதில்லை. இப்போ அவங்க மட்டுமே லாபம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இத்தனை பேர் வேலை இழப்பை சந்திக்க கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும் போது கூட இந்த அரசு ஒண்ணுமே பண்ணல. இப்ப இதை அழுத்தமா அப்படின்னு கேட்டா அழுத்தத்தை யார் கொடுக்குறாங்க? இந்திய அரசு தான் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். அமெரிக்காக்காரன் ஏன் அதை செய்யறான்? ஏன்னா மேபி அவனோட நாட்டுக்கு நல்லது நடக்கணுங்கிறக்க அவன் பண்றான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவன் நாட்டுல உற்பத்தி அதிகமாகணும்னு அவன் பண்றான். அவனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு ஒரு வலிமை சேர்க்கணுங்கிறக்காக அவன் பண்றான். அவன் நாட்டு மக்களுக்காக ட்ரம்ப் இந்த வேலையை பண்றான். உங்க நாட்டு மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம இங்க பிரதானமா கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மிரட்டலுக்கு எதிராக இந்திய அரசு ஏன் இதுவரைக்கும் வெளிப்படையா எந்த கருத்தும் தெரிவிக்காம இருக்காங்க? இல்ல திட்டமிட்ட மௌனமா பார்க்கலாமா? இவங்க பெரும்பாலும் எதுக்குமே வெளிப்படையான கருத்து சொல்லி நான் பார்த்ததில்ல. எந்த விஷயத்தையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வெளிப்படையா சொல்றதெல்லாம் தேர்தல் நேரத்துல வெறுப்பு அரசியலை பரப்புறதுக்காகத்தான் வெளிப்படையா பல்வேறு அவதூறுகளையும், பொய்களையும், வெறுப்பு பிரச்சாரத்தையும் வெளிப்படையா பண்ணுவாங்களே தவிர, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வெளிப்படையா பண்ணி நான் பார்த்ததில்ல. அதுவும் இல்லாம ஒருத்தர் வெளிப்படையா ஒரு கருத்து தெரிவிக்கணும்னா, அவங்க உள்ளுக்குள்ளார நேர்மையா இருந்தா தான் வெளிப்படையா கருத்து தெரிவிக்க முடியும். உள்ள அழுக்கு வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அதை எப்படி வெளிப்படையா காட்ட முடியும்? அவங்க உள்ளுக்குள்ளார என்ன பண்றாங்க? அவங்களுடைய நண்பர்களுக்கான அம்பானிகளுக்கும், கார்ப்பரேட்டுகளுக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காக பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதை எப்படி அவங்க வெளிப்படையா சொல்ல முடியும்? இங்க இருக்கிற மக்களுக்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா, இங்க தொழிலாளர்களுக்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா, தொழில் முனைவோருக்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா, அதை வெளிப்படையா சொல்ல முடியும். அவங்க எதுவுமே அப்படி பண்ணலையே. அப்புறம் எப்படி வெளிப்படையா சொல்லுவாங்க? அதனாலதான் வெளிப்படையா சொல்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அமெரிக்கா போட்ட வரினால தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிப்புல ஏற்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள். இப்ப கூட்டணி கட்சிலாம் ஏன் இதுக்காக ஒன்னா இணைஞ்சு கருத்துக்களை இது பண்ண மாட்டாங்க? கூட்டணி கட்சிகள் ஒன்றா இணைஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க திருப்பூர்ல இதுக்கு முன்னாடி. அது பெரிய அளவுல பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் அது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் பெரிய அழுத்தங்களை
ஒன்றிய அரசுக்கு கொடுத்து இது சம்பந்தமா இந்த ஒன்றிய அரசு ஏதாவது செய்ய வைக்கணும். இல்லைன்னா இங்க இருக்கிற தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாவாங்க, தொழில் முனைவோர்கள் பாதிப்புக்குள்ளாவாங்க. திருப்பூர் ஈட்டுக் கொடுக்கிற அந்த அந்நிய செலாவணி குறையும். இந்த மாதிரியான பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட இதோட தளர்வுகள்லாம் எப்படி சரி பண்ணுவாங்க? ஆனா தொடர்ந்து வந்து ட்ரம்ப் மிரட்டிட்டு தான் இருக்காரு. அதாவது முதல்ல ட்ரம்ப் நிறுத்தணும், கச்சா எண்ணெய் இறக்குமதி முற்றிலும் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போல குறைப்புகள் நடந்தது. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுல குறைச்சாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா சமீபத்துல மறுபடியும் அந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகப்படுத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இதனாலதான் ட்ரம்ப் எனக்கு நான் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப 500% வரி விதிப்பு இந்த அளவுக்கு போறதுக்கும் காரணம் அதுதான். இப்ப இவங்க அதிகப்படுத்துறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. அதாவது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சக்தி தான். அமெரிக்கா அடாவடி தான் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நாட்டுல என்ன பண்றோம், நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இங்க ரொம்ப முக்கியமானது. ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பூர்ல இருந்து யாரும் சொல்லல. அது தப்பு அப்படின்னு சொல்லல. ஆனா அதே சமயம் அது வெறும் கார்பரேட் பைக்கு மட்டும் போறதும் மக்களுக்கு போகாம இருக்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்க வேண்டி இருக்குதுங்கிறது இன்னொரு புறம். அமெரிக்கா எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு சக்தி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்க அமெரிக்காவை எதிர்க்கும் போது இங்க நேருகிற பாதிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன செஞ்சு கொடுத்திருக்கீங்க, ஏதாவது செய்யணும் இல்லையா? நம்ம மக்கள் பாதிப்படையும் போது அந்த குறைக்கிறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ ஏதாவது பண்ணணும். அதை பண்ணிட்டு நீங்க ரஷ்யால இருந்து இறக்குமதி பண்ணாலும் சரி, ட்ரம்ப் எதிர்த்தாலும் சரி, யாரை எதிர்த்தாலும் சரி, நாங்க எல்லாரும் கூட நிப்போம்ல. இப்ப நம்மள ஒண்ணுமே பண்ணாம பசிக்கு தவிக்க விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு கவலையா இருக்குது. இப்ப 2030க்குள்ள இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் வந்து $100 பில்லியன் அப்படின்னு சொன்ன அரசு இப்ப அமெரிக்காவோட இந்த அழுத்தத்தால இதை தளர்வு பண்றாங்களா? அமெரிக்காவோட அழுத்தத்தால பண்றாங்களா குறைக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா இன்னும் நமக்கு தெரியல இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இப்ப 500% சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு அப்படி இதுக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன் எடுக்க போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல. இனிமேலும் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்கிற நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கச்சா எண்ணெயை குறைச்சப்போ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், அந்த கார்பரேட்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நிக்குது. அந்த லாபத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா ஏதாவது கொடுக்குமாங்கிற நெகோசியேஷன் தான் அவங்க பண்ணிட்டு இருந்ததா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனர்ஜி ஃபீல்ட்ல கன்செஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கன்செஷன் நெகோசியேட் பண்றாங்கிற செய்தியும் வந்தது. அப்படின்னு என்ன, அங்கிருந்து இறக்குமதி நிறுத்தினோம்னா ஏற்படக்கூடிய நட்டத்தை நீங்க ஈடு பண்ணி கொடுங்க நெகோசியேஷன் தான் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப அந்த நெகோசியேஷன்ல எதுவும் முன்னேற்றம் ஏற்படல அப்படிங்கிறதுனால மீண்டும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. அப்படி பார்க்கும்போது இங்க ட்ரம்ப், மோடி, அம்பானி 3 பேர் தான் இந்த டாட்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. இங்க இருக்கிற தொழிலாளர்களோ, இங்க இருக்கிற தொழில் முனைவோர்களோ, இங்க இருக்கிற இந்திய மக்களோ இதுல கனெக்ட் ஆகல. இவங்க 3 பேர்த்துக்குள்ளார டீல் போயிட்டு இருக்கு. இவங்க 3 பேர்த்துக்குள்ளார டீல் எப்படி வருது அப்படிங்கிறத இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு சாதகமா வந்தா முன்னாடி போறாங்க, சாதகமா வரலைன்னா பின்னாடி போறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இதுதான் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அமெரிக்காவோட 500% வரிக்கு உங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்கு? ஓகே, அமெரிக்கா மேல எனக்கு பெரித குற்றச்சாட்டு, அது ஒரு அடாவடியான செயலா மட்டும் தான் நான் பாக்குறேன். ஆனா அவங்க பண்றதோட நோக்கம் என்ன, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களோட நாட்டு மக்களுக்காக அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்காக இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வி. அவன் அதை போட்டுட்டான், அவனுக்கு அந்த வலிமை இருக்கு. அவன் நீ கச்சா எண்ணெய் நிறுத்தினு மேல போர் தொடுப்பன்னு சொல்லியே, அவன் இப்ப நீ கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணலைன்னா என்னோட நாட்டுக்கு நீ அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு நான் வரி விதிப்பேன்னு தான் அவன் சொல்றான். அதுக்கு அவனுக்கு முழு உரிமை இருக்குது தானே. அது அடாவடியாகவே இருந்தாலும் அந்த உரிமை அவனுக்கு உண்டு. அதனால விமர்சனத்தை நம்ம ட்ரம்ப் பக்கம் திருப்பாம, அதை திசை திருப்பாம, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்திய நாட்டு மக்களை காப்பதற்காக நீங்கள் ஏன் எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பிரதமர் மோடியை நோக்கி நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி. அந்த கேள்விதான் நீங்க எல்லாரும் எழுப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும். அவர் அதை செய்யல. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. 50% வரி இருக்கும் போது அவங்க நம்மளுக்கு ஒரு 20% to 25% டிராபேக் கொடுத்து, அது போக சில இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளால அமெரிக்கா கூட எப்படியோ ஒரு தக்கி முக்கியாவது அவங்க கூட ஒரு பிசினஸ் பண்ணியிருக்க முடியும். இந்த தொழில்கள் அழியாம காத்திருக்க முடியும். ஆனா அதை அவங்க செய்யல. இப்ப 500% போட்டாங்கன்னா அது டோட்டலா கேட்டை இழுத்து சாத்தின மாதிரி தான்.
ஸோ இப்போ முதல்ல டிராபேக் எவ்வளவு கொடுத்தாலும் 500% எந்த அரசாங்கத்தினாலே டிராபேக் கொடுக்க முடியாது. அதனால இப்போ 500%ங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுன்னா டோட்டலா கேட் இழுத்து சாத்தின மாதிரி தான் 35% நிறுவனங்கள் இங்க மூடப்படும். 4.5 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க. இந்த இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும். இதை காப்பாத்துறதுக்காக என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எனக்கே தெரியல, இப்படி ஒரு நடந்ததுன்னா டோட்டலா பிளாக் அவுட் ஆகும்போது அங்க என்ன பண்ண முடியும்? அப்போ இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை குறைக்கிறதா ஒரே வழி. பேச்சுவார்த்தை நடத்தி இதை குறைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை உடனடியா பண்ணணும். இல்லைன்னா இங்க நிறுவனங்கள் மூடப்படுவதையும் வேலை வாய்ப்பு இழப்பையும் தவிர்க்கவே முடியாது. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.